நம்ம பலவீனத்திலே ஆண்டவர் தான் நம்ம பலன். நம்ம பலவீனத்தில் தான் ஆண்டவர் நம்ம பலன். இந்த பலவீனம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப வித்தியாசமாக வரும். In our weakness, He is our strength. And weakness displays itself in different ways in our life. நம்ம வாழ்க்கையில் இந்த பலவீனம் வித்தியாசமாக வரும். சிலவங்களுக்கு பண கஷ்டம் ஒரு பலவீனம். So some of us having not enough wealth or money is a weakness. சிலவங்களுக்கு சுகம், நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்க சிக்காய் படுக்கையாய் அன்னாடம் ஹாஸ்பிட்டல் போடுறது, அது ஒரு பலவீனமாக இருக்கும். Some of us, our health becomes a weakness. சிலவங்களுக்கு உறவுகள் பலவீனமாய் இருக்கலாம். For some of us, relationships can be a weakness. ஸோ ரொம்ப காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே பலவீனம் கொடுக்குற சூழ்நிலையிலே நம்ம காண செய்யலாம். We can be in state of weakness because of all this. But God's word, ஆண்டவர் வார்த்தை இன்னைக்கு காலை வேளையிலே நம்மளுக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். God is clearly telling us, எந்த பலவீனத்திலே நீ ஆண்டவர் சன்னதியிலே உக்காந்துருக்கையோ அந்த பலவீனத்திலே நீ வெளியே திரும்பி போக வேண்டியதில்லை. Whatever weakness you're sitting here with right now, you don't have to leave God's presence with that same weakness. ஏன்னா ஆண்டவர் வார்த்தை சொல்றார், என் பலனிலே உன் பலவீனத்திலே என் பலன் போதும். In your weakness, my strength is enough. ஸோ இந்த காலை வேளையிலே ஆண்டவர் வார்த்தையை கேட்கறதுக்கு முந்தி நம்ம வாஞ்சையாக இருக்கிறோமா? முதல் கேள்வி, இட்ஸ் a very important question. Are we ready for God's word? You see, நம்ம இங்கே உட்காந்துருக்கலாம், நம்ம சரீரத்தில் இங்கே உட்காந்துருக்கலாம். We can be seated in our body here. அப்படின்னா நம்ம மனது, நம்ம இருதயம் தூரமாக இருக்கலாம். Our hearts and our minds can be very far away. ஆண்டவர் சொல்கிறாரு, மனதை, உன் இருதயத்தை எல்லாமும் என்கிட்டயே பாருப்பா, என்கிட்டயே பாருப்பா. உன் பலவீனத்தை பார்க்காத. Don't look at your weakness at the moment. நீ என்ன நேரத்தில் இருக்கிறையோ அதை கண்டுக்காத, என்னை பாரு. God is asking us to look upon Him and His word. ஆண்டவர் வார்த்தை இந்த காலை வேளையிலே நம்மோட பேச விரும்புகிறார். God wants to speak to us. நம்ம தான் ஆயத்தமாக இருக்குமா கேட்கறதுக்கு? அது நம்மளே கேட்கணும். இருதயமே ஆயத்தமாக இருக்கிறியா? ஆண்டவர் வார்த்தை, ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ நான் கேட்குறேன். I will listen to whatever God tells me. Not only listen, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், நான் கீழ்ப்படிகிறேன் ஐயா. I will follow, I will obey. சற்று நேரம் கண்களை மூடி ஜெபத்தில் போகலாம். Let's pray and prepare our hearts. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்சவே மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம். ஆண்டவரே, நீரே என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஐயா. என்ன பலவீனங்களை நான் சூழ்ந்து கொண்டிருக்கிறான்னு கூட நீரே என் பலன் ஐயா. ஆண்டவரே, என் வாய் மூலியமாக இந்த காலை வேளையிலே உன் சன்னதியிலே நான் சொல்கிறேன் ஐயா, நீரே என் பலன். You are my strength. ஆண்டவரே, உன் வார்த்தை மூலியமாக என்னை பலப்படுத்தும் ஐயா. Through your word, strengthen me, O God. Through your word, strengthen me, O God. Through your word, strengthen me, O God. உன் வார்த்தை மூலியமாக என் வாழ்க்கையை, என் ஜீவனை பலவீனத்தும் ஐயா, பலன் செய்யும் ஐயா. உன் பலன் வேணும் ஐயா. நீ பேசும், அடியான் கேட்கிறோம் ஐயா. You speak, we will listen. இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை கேட்கிறோம். ஆமென், 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 ஆமென்.
இந்த காலை வேளையிலே எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து நான் நினைக்கிறேன் இந்த போன வாரம் எத்தனை பேர் வந்திருந்தீங்க? லாஸ்ட் வீக் how many of you all were here? லாஸ்ட் சண்டே. ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா, போன வாரம் தலைப்பு என்ன? பிரசங்கம். Praise God. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். I am the way, the truth and the life. நானே, அந்த வார்த்தை நானே. ஓகே, நம்ம வந்து ரொம்ப நானே சொல்லலாம். நானே ஒரு பணக்காரன், நானே ஒரு பெரிய காடி ஓட்டுறேன், நானே ஒரு பாலிட்டிஷியன் எல்லாம் சொல்லலாம். அதுக்கு மேலான ஆண்டவர் சொல்கிறாரு நானே. ஸோ போன வாரம் பார்த்தோம் நானே வழியும் ஜீவனும் சத்தியமும். ஐ எம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். அந்த இதில் வந்து நம்ம தொடர்ந்து இன்னைக்கு வந்து நானே த்ரூ எப்படி மெய்யான திராட்சை செடின்னு தான் வருது. ஆங்கிலத்தில் ஐ எம் த ட்ரூ வைன். நானே மெய்யான திராட்சை செடி. ஐ எம் த ட்ரூ வைன். இது வந்து யோஹான், உங்கள் பைபிள் இருந்துச்சுன்னா போய் தொடங்க. ப்ளீஸ் ஓப்பன் யுவர் பைபிள்ஸ் டு யோஹான் 15. இந்த வசனம் வந்து 1வது வசனத்தில் தான் வருது. அப்படின்னா நம்ம வாசிக்க போகிறது 1வதுலேருந்து 8வது வசனம், verses 1 to 8. We're going to read யோஹான் 15, John 15, 1 to 8. யோஹான் 15, 1லேருந்து 8. யாராவது சத்தமாக வாசிக்கிறீங்களா? எழுந்திரிச்சு நின்று. someone stand up and read in Tamil. தமிழில் வாசிங்க. தமிழில் anyone? நானே மெய்யான திராட்சை செடி, amen. என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். 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 ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியிலே எரியுண்ட கொடியைப் போலவும் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசர்களாய் இருப்பீர்கள். ஆமென். ஆமென். Thank you pastor. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். The vine and the branches. I am the true vine and my father is the gardener. முதல் வார்த்தை என்ன இருக்குது? நானே மெய்யான திராட்சை செடி. அதான் முதது. நானே மெய்யான திராட்சை செடி. I am the true vine. அது முடிஞ்சோன்னு and my father is the gardener. அடுத்தது என்ன போட்டிருக்கு? என் பிதாவே திராட்சை தோட்டக்காரர். Okay? He cuts off every branch in me that bears no fruit, while every branch that does bear fruit, he prunes so that it will be even more fruitful. You are already clean because of the word I have spoken to you. Remain in me as I also remain in you. No branch can bear fruit by itself. It must remain in the vine. Neither can you bear fruit unless you remain in me. மற்றதெல்லாம் அப்புறம் வரும். Okay? ஸோ இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒரு உவமை தெரியுதாமே, பேரபிள். அந்த மாதிரி இங்கே எழுது போட்டது. இட் இஸ் நாட் ஸ்டேட்டட் இஸ் அ பேரபிள், பட் இட்ஸ் லைக் அ பேரபிள், இட்ஸ் அ மெட்டஃபார். இது வந்து ஒரு உவமை மாதிரி. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதை பாருங்க, இந்த திராட்சை தோட்டத்தை பாருங்க, இந்த திராட்சை செடியை வச்சு நான் ஒரு தேவனின் ராஜ்யத்தை உண்மைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். லுக் அட் திஸ் vineyard. I'm going to show you some principles and truth of the kingdom of God looking at this vine.
இந்த திராட்சை செடியிலேருந்து. ஸோ இந்த வார்த்தைக்கு போகிறதுக்கு முந்தி சில இந்த வசனத்தின் சூளை கொஞ்சம் பின் பண்ணி எப்போ இது ஆண்டவர் சொல்கிறார், a little context about this passage. எப்போ இயேசு இதை சொல்கிறார்? when is Jesus saying this? யாருக்கிட்ட சொல்கிறார்? who is he telling this to? நீங்கள் இதுக்கு முன்னால் வாசிச்சிங்கன்னா யோஹன் 15 வந்து எப்போ நடக்குதுன்னா, John 15 is happening during the last supper. அந்த கடைசி இறை போசனம் நடக்குது. இது முடிஞ்சோடனே இயேசு எங்கே போகிறாரு? இது முடிஞ்சோடனே எங்கே போகிறாரு? சிலுவை வந்து அடுத்தது. ஓகே, இயேசுவின் வாழ்க்கையிலே இது முடிஞ்சோடனே அவருக்கு தெரியும், நான் சிலுவைக்கு போகிறேன். This is Jesus having his last supper with his disciples before the crucifixion. So இது ஒரு முக்கியமான நேரம். It is a very important and pivotal season in the life of Jesus and the disciples. இந்த disciples தமிழ் எப்படி வரும்? சீஷர்கள், சாரி, தேங்க்யூ. சீஷர்கள் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நேரம். ஏன்னா நல்லா கேளுங்க, இவ்வளவுக்கு தூரம் இயேசு இந்த சீஷர் கூடயே இருந்து ரொம்ப பெரிய காரியங்கள் செஞ்சிருந்தார். For a long time this period Jesus was with his disciples, seeing Jesus do miracles. இயேசு வந்து பெரிய காரியங்கள், அதிசயமான காரியங்கள் செய்கிறது காண செஞ்சார்கள், பார்த்தார்கள். They saw what Jesus did. They heard what Jesus taught. ஆண்டவர் போதிக்கிறது எல்லாம் கேட்டு இருந்தார்கள். இவ்வளோ தூரம் இந்த மகிமையான தேவகுமாரன் அவர் கூடயே இருந்தாங்க. You see, you must remember, for this whole period the Son of God was with them throughout their journey. என்னென்ன செஞ்சாங்கனோ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? பயம் இல்லை, இயேசு இருக்கிறார். They went without fear because Jesus was with them. அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒரு மாற்றம் வரப்போகுது. Now the season is going to change. என்ன மாற்றம்? இயேசு அவரை விட்டு சரீரத்திலே பிரிக்க போறாரு. Jesus is going to go away from them in his physical sense. இயேசு போறாரு. இப்போ இவ்வளோ காலத்து ஆண்டவர் இயேசு கூடயே இருக்கும்போது, அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது, இயேசு போனோன்னே எப்படி இருப்பார்? இந்த சீஷர்கள் எப்படி இருப்பாரு? பயந்துட்டு தான் இருப்பாருங்க. ஏதாவது செய்யணும்னா பயந்து, நடக்குமா நடக்காதா? இயேசு இந்த மாதிரி கை போட்டோன்னே சுகம் அடித்தார். இயேசு போனோன்னே நம்மளும் கை வச்சா சுகம் அடைக்குமா இல்லைன்னு பயம் இருக்கும் இல்லையா? The fear would have been there. Jesus did the healing, Jesus did the preaching. After Jesus leaves, would I be able as a disciple to do the same thing? நானும் செய்ய முடியுமா? என்ன நடக்கும்? பயத்தில் காண செய்கிற ஒரு காலம், மாற்ற காலம். So it was a very important season in the life of the disciples. அந்த சீஷர்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நேரம். ஸோ அதனால தான் இயேசு வந்து அவங்களுக்கு ஆயத்தம் பண்றார். Jesus is preparing his disciples to go on this journey without him. இந்த சுவிசேஷ பயணத்தில் இப்போ ஒரு காலம் வரப்போது, நான் உங்க கூட இருக்க மாட்டேன். I am going to go away. எப்படி நீங்க வந்து இந்த ஊழியத்தை இன்னும் மிகவும் நீங்க செய்ய முடியும்? How can you continue this journey even without me still powerful? எப்படி வல்லமை நீங்களும் இந்த காரியங்கள் செய்ய முடியும்? ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இதுவும் செய்வீங்க, இதுக்கு மேலேயும் செய்வீங்க. These things you shall do and greater things than this you shall do. எப்படி நடக்கும்? இயேசு இருக்கும்போது, என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் நடக்கும். நான் பிரசங்கம் பண்ணா வல்லமை போடும். நான் கையை தூக்கி ஜெபத் பண்ணா வல்லமையா நடக்கும். இப்போ இயேசு போறாளே. ஸோ இயேசுக்கு தெரியும் இந்த பயம் வரும் சீஷர்களுக்கு. ஸோ அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த உண்மைகளை சொல்றார். எப்படி நான் இல்லைனா கூட உங்க பக்கத்தில் எப்படி நீங்க வந்து இந்த வல்லமையான கிறிஸ்துவ ஜீவியத்தை நீங்க வாழ முடியும்?
how can you live a powerful Christian life even when I'm not there physically? அதுதான் இந்த 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 பின்னால நடக்கிறது. ஸோ இது முக்கியமான காரியம். சீஷருக்கு ஒண்டி இல்லை, நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்மளுக்கு அந்த கிருபை கிடைக்கல. இயேசு காலத்தில் இருந்து இயேசு ஒரு சீசனாக இயேசு அங்கேயே இருந்து பார்த்து செய்கிறதுக்கு நம்மளுக்கு கிருபை கிடைக்கல. ஏன்னா நம்ம இந்த காலத்தில் பிறந்துட்டோம், இயேசு காலத்தில் பிறக்கல. ஓகே, இந்த காலத்தில் பிறந்து எனக்கு மனசில் எனக்கு ஒரு ஃபெய்த், எப்படி சொல்கிறது தமிழில், விசுவாசம். தேங்க்யூ பிரதர். எனக்கு விசுவாசத்தில் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் நடக்கிறேன். என்ன விசுவாசம்? எனக்கு தெரியும் இயேசு தேவன், இயேசு தான் ராஜா. அவர் நான் பார்க்க முடியலன்னா கூட என் கூட இருக்கிறார், என் வாழ்க்கையில நடக்கிறார், எனக்கு ஜீவன் கொடுக்கிறார், எனக்கு கிருபை கொடுக்கிறார், வல்லமை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவி மூலமாக எனக்கு வல்லமை கொடுக்கிறார். we know and we with faith that Jesus is with us. ஆனால் கூட சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும், இந்த விசுவாசம் ஆடும். Sometimes in our life our faith gets shaken. நண்பர்கள் வருவார்கள், ஐயா ஏன் இந்த இயேசு பின்னாலேயே போட்டிருக்க, அவர் உண்மையா, அவர் ஒரு கதை தான், அவர் என்ன செய்வார், அவர் இது செய்ய வேண்டாம், இது செய்ய வேண்டாம், இது செய்ய வேண்டாம்னு சொல்கிறாரு, நீ அதெல்லாம் ஏன் பின்னோக்கி போகணும், ஏன் நீ அதெல்லாம் விட்டுட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்ன வேணுமோ என்ஜாய் பண்ணு. அதான் உலகம் சொல்லும். That is what the world will tell you. வாலிபரே நல்லா கேளு, listen very carefully young person. உலகம் என்ன சொல்லும், உன் கூட்டாளிங்களாம் எல்லாம் சொல்லுவாங்க, தேவன் வேண்டாம், ஏன் வேணும், இந்த தேவனால தானே நீ இது செய்ய முடியாது, அது செய்ய முடியாது, விட்டுட்டு நீ என்ன வேணுமா என்ஜாய் பண்ணு லைஃபை, என்ன வேணுமா செய். அதான் உலகம் சொல்ற காரியம். That is what the world tells you. விசுவாசம் அப்படியே ஆடிரும். டாக்டர்கிட்ட போகிறோம், தலைவலி 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 வந்துட்டே இருக்கு. டாக்டர்கிட்ட போய் டாக்டர் சொல்கிறாரு, ஐயா மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சீக்கு இருக்குது, மருந்து எடுத்துகிட்டு இருக்கணும், அன்னாடம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ஒரு கடுமையான செய்தி நம்ம கேட்குறோம். we hear a very bad news from our doctor. கிறிஸ்துவிட்ட ரொம்ப நன்மையாக நம்ம வாழ்க்கை நடந்துட்டு இருக்கலாம். அந்த 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 செய்தி கேட்கும்போது நம்ம விசுவாசம் எப்படி இருக்கும், உறுதியாக இருக்குமா, ஆடிரும். ஏன்னா நம்ம மனுஷன்தான், நம்மளுக்கும் பயம் இருக்கும், ஆடிரும் விசுவாசம். ஸோ அந்த சூழ்நிலையில எல்லாம் எப்படி நான் ஒரு மனிதனா, இயேசுவின் மகனா, as a child of God, how can I stand strong in my faith? எப்படி உறுதியாய் இயேசுவே இயேசுவே இயேசுவினே நம்ம பின்னோக்கி போக முடியும்? How can we do that? அந்த சூழ்நிலையில தான் இந்த வார்த்தை வருது ஆண்டவர்கிட்ட இருந்து, நானே மேன்மையான திராட்சை செடி. அந்த மேன்மையான ஆக்சுவலி இங்கிலீஷில் எப்படி வருது தெரியுமா, ஐ எம் த ட்ரூ வைன். தமிழில் மாற்றினா நான் தான் உண்மையான திராட்சை செடின்னு வரும். நான் தான் உண்மையான திராட்சை செடி. ஸோ இந்த காலை வேளையில் இந்த திராட்சை செடி, ஏன் இயேசு இந்த திராட்சை செடியை பாய்ச்சி இந்த உண்மைகளை கற்றுக் கொடுத்தார் பார்க்க போகிறோம். அது முடிஞ்சோடனே நம்ம இந்த திராட்சை செடியை கொஞ்சம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் திராட்சை செடியை, நெசம் திராட்சை செடியை உங்கள் கண்ணால் பார்த்துருக்கீங்க? படம் இல்லை, வீடியோவில் இல்லை, நெசமாக பார்த்துருக்கீங்க? கை தூக்குறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஓகே, இங்கே மலேசியாவில் ரொம்ப கஷ்டம் இருக்கும் போல சிலவங்க இருக்க, அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் யூரோப் அந்த மாதிரி தேசத்தில் குளிரான அந்த இதில் போனீங்கன்னா அங்கே தான் நீங்கள் காண முடியும். பிரதர் நீங்கள் எங்கே பார்த்தீங்க? கேமரன் ஹைலண்ட்ஸ். ஓகே பிரதர், கேமரன் ஹைலண்ட்ஸ். எத்தனை பேர் கேமரன் ஹைலண்ட்ஸில் பார்த்துருக்கீங்க? ஆமாவா, இருக்கா கேமரன் ஹைலண்ட்ஸில்? நான் கேமரன் ஹைலண்ட்ஸ் போயிருக்கேன், ஸ்ட்ராபெரி தான், கிரேப்ஸ் இருக்கு. ஓகே, ஆனால் இந்த இந்த இயேசுஸ் காட்டின இந்த திராட்சை செடி
இஸ்ரேலில் அந்த 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 காலத்தில் இந்த திராட்சை செடி வந்து ஒரு எல்லா இடத்துலும் பார்க்கலாம். You see, this grape tree can be seen in most places in Jesus time. இயேசு நேரத்தில் ஏன் தெரியுமா, அப்போ வந்து ரொம்ப பேர் குடிக்கிற தண்ணீர் என்ன, திராட்சை என்ன வைன் ரசம், திராட்சை ரசம், வைன் அதுதான் குடிப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன வேணும், ஆரஞ்சா, ஆப்பிளா, திராட்சை பழம் வரணும். தேங்க்யூ பிரதர், திராட்சை பழம் வரணும். ஸோ அதனால தான் இந்த திராட்சை தோட்டம் வந்து அங்கே எங்கேயும் இருக்கும். ஸோ இயேசு வந்து இந்த திராட்சை செடி ஏன் பார்க்குறாங்க, நான் ஒரு படம் காமிக்க போகிறேன். கேன் வி ஷோ த பிக்சர் ஆஃப் த, ஓகே, இதுதான் திராட்சை செடி, திராட்சை செடி. ஓகே, இந்த திராட்சை செடியை பார்த்தீங்கன்னா, ஓகே, 3 காரியம் நம்ம பண்ணணும். அந்த இது வந்து தமிழில் வந்து அவங்க அந்த இங்கிலீஷில் வந்து வைன்னு கூப்பிடுவாங்க, வைன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பைபிளில் எப்படி வருதுன்னா திராட்சை செடின்னு வருது. அப்படின்னா இது என்னன்னா, அந்த செடிக்கு அந்த மெயின் தண்டுன்னு வருமா, தண்டு ஓகேயா, இல்லைன்னா வேற வார்த்தை இருக்கா சொல்லுங்க, கிளை. ஓகே, இதான் முக்கியமான கிளை. ஒரு கிளை தான் இருக்கு. அது தரையிலேருந்து அந்த வேர்லேருந்து there is only one vine, ஒன்று தான், 3 நாள் இல்லை. இந்த ஒரு வைன் வந்து ஒரு கிளை வந்து அப்படியே மேலே பிரிஞ்சு இந்த சைட் போகும், அந்த சைட் போகும். ஓகே, ரொம்ப இடத்துல 2 தான் பிரியும். இந்த திராட்சை செடிக்கு ஒரே கலை, ஒன்று தான், ஒரே தண்டு தான். அதுதான் தேவனோட வார்த்தை சொல்லுது, இதுதான் திராட்சை செடி, the vine, this is the vine. இதுதான் பூமியில் இருக்கிற எல்லா சத்துகளும் எடுத்துட்டு போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த திராட்சை செடியிலே அங்கே மேலே பார்த்தீங்கன்னா நான் 3 ஏரோ போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கு, அதுதான் கொடிகள், பிரான்ச்சஸ். அது அந்த சின்னது இருக்குல்ல, சின்ன தண்டு. ஓகே, அதுதான் கொடிகள்னு. ஓகே, இந்த கொடிகளில் தான் அடுத்தது என்ன வரும், கனிகள், பழம் வரும். இந்த பழம் வந்து அந்த பெரிய தண்டில் வராது. எதில் வரும், அந்த சின்ன கொடிகளில் தான் அந்த பழம் வரும். ஓகே, இந்த கொடிகள் வந்து தண்டுக்கிட்ட, இந்த பெரிய தண்டில் அது கனெக்ஷன் இல்லைன்னா வாழ முடியாது, கனியும் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ இதுதான் அந்த திராட்சை செடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ போட்டிருக்கேன்ல, அது என்னது, பூமியிலேருந்து இருக்கிற எல்லா சத்துகளும் தண்ணியும் எடுத்துட்டு போகிறது, அந்த கொடிக்கு எடுத்துட்டு போகிறது எது, அந்த தண்டு தான். அதுதான் the vine is the way where the water go, all the nutrients, vitamin எல்லாம் போறது. இது இல்லைன்னா கொடி இல்லை. ஸோ இதுதான் அந்த படம் ஆண்டவர் காமிச்சாரு சீஷர்களை. ஏன்னா நம்மளுக்கு வந்து சிலவற்றை படம் காமிக்கலன்னா புரியாது. ஆமாவா இல்லையா? இல்லை, நான் வந்து இந்த 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 முருகத்தை பார்த்தேன், அதுக்கு ஒரு வால் இருந்துச்சு, 2 கால் இருந்துச்சு, ஒரு காது, 2 காது இருந்துச்சு. நம்மளுக்கு என்ன முருகன் தெரியுமா? என்ன கூட இருக்கலாம், ஆமாதாமே. அப்பனா ஒரு படம் காமிச்சு இதுதான் இந்த முருகன்னு நேராக உங்களுக்கு தெரியும் என்னதுன்னு. அதனால தான் that is why Jesus used this type of parable and metaphors. இதனால தான் ஆண்டவர் இந்த படத்தை காமிச்சாரு. ஓகே, ஸோ இந்த 3 தான், கேன் யூ புட் பேக் த பிக்சர் ஃபர்ஸ்ட், த வைன். அந்த 3 காரியங்களும் இந்த இதில் வந்து நம்ம சொல்லும்போது வந்து அந்த தண்டு, த வைன். ஓகே, த திராட்சை செடி. என்னன்னா இங்கே வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, இதுதான் நான், இயேசு, நான் தான் இந்த திராட்சை செடியாய் நான் தான் இருக்கேன். நான் இல்லைன்னா உனக்கு கனி கொடுக்க முடியாது, நீ வாழ முடியாது, நீ சொந்தமாக கனி கொடுக்க முடியாது, சொந்தமாக வாழ முடியாது. ஏன்னா என் மூலியமாக தான் உனக்கு வல்லமை கிடைக்கும், உனக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கும். நீ பசியாக இருக்கிற நான் கொடுக்குறேன்,
நீ தாகமா இருந்தியா நான் கொடுக்குறேன். நான் என் மூலியமாக தான் உன் ஜீவனுக்கு வாழ்க்கை இருக்கு, ஜீவன் இருக்கு. அதுதான் முதது. த வைன் இஸ் ஜீசஸ். என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து இயேசு காலத்தில் இந்த திராட்சை செடி வந்து 2 மாதம் 3 மாதம் வாழ்றது இல்லை தெரியுமா, வருஷக்கணக்காக வாழ்கிற ஒரு செடி இது. இது ஒரு நாள் நம்ம நட்டு வச்சோடனே 3 மாதத்தில் வளர்ந்து கனி கொடுத்துட்டு செத்தாவது, அது இல்லை, அந்த மாதிரி இல்லை இந்த செடி. த கிரேப் ட்ரீ இஸ் ஒன் that can last. சிலது வந்து 100 வயசு கூட வாழலாம். இட் இஸ் அ லாங் லாஸ்டிங் ட்ரீ. இயேசு என்ன சொல்றாருன்னா, ஐயா உன் ஜீவன் என் மேலே நீ இருக்கும்போது, என் மேலே நீ கனெக்ஷன் இருக்கும்போது நீ ஜீவனாய் வாழலாம். இந்த ஜீவன், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழலாம். ஸோ இந்த முதல் வந்து இந்த திராட்சை செடி இயேசு. 2வது வந்து என்ன போட்டிருக்கு, அந்த கொடிகள். கொடிகள் யாரு? நம்ம தான். யார் யார் இயேசுவை பின்பற்றார்களே சீஷர்களாய், நான் வந்து ஆண்டவர் தான், இயேசு தான் ஆண்டவர்னு நம்ம பின்பற்றுறோமா, நம்ம தான் அந்த கொடிகள் மாதிரி. இயேசு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை கனி கொடுக்க முடியாது, வாழ்க்கையை ஜீவன் இல்லை. ஓகே. ஸோ இந்த கொடிகளுக்கு வந்து ஒரே நோக்கம்தான். என்னது? இந்த திராட்சை செடி கொடிக்கு ஒரே நோக்கம்தான் வாழ்க்கையில். என்னது? கனி கொடுக்கணும். The reason for these branches is to give fruit. கனி இல்லைன்னா என்ன செய்வாங்க? கரெக்ட் பிரதர், அறுத்து போட்டுருவாங்க. அந்த அறுத்து போடுறதுக்கு வேற ஒரு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆள் இருக்காங்க. அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு ஆள் இருக்க. யாரு? தோட்டக்காரர். இந்த திராட்சை தோட்டக்காரர் இந்த திராட்சை செடி வந்து சும்மா அப்படியே போட்டுட்டு பரவாயில்ல பார்க்காம அது கனி கொடுக்காது. இந்த திராட்சை தோட்டக்காரர் வேற என்ன தெரியுமா? அவர் 3 வேலை இருக்கு. இந்த திராட்சை தோட்டக்காரர் வந்து இந்த செடியை வந்து நம்ம நட்டு வைக்கணும். யாரோட வேலை? திராட்சை தோட்டக்காரர். எனக்கு திராட்சை ரசம் வேணும்னா, திராட்சை பழம் வேணும்னா நான் நட்டு வைக்கணும். வந்து நட்டு வைக்கணும். 2வது வந்து இதுதான் கஷ்டமானது. 2வது வந்து நட்டு வச்சு அது நல்லா வந்தோடனே, அந்த தண்டு நல்லா வந்தோடனே, அந்த கொடிகள் வந்தோடனே இன்னொரு வேலை இருக்குது அந்த திராட்சை தோட்டக்காரருக்கு. அது என்ன தெரியுமா? போய் பார்ப்பாரு, எந்த கொடி கொஞ்சம் உத்திட்டா, கொஞ்சம் நல்லா கனி கொடுக்கலன்னா அவர் வெட்டுவார். பைபிளில் போட்டிருக்கு, சுத்தம் பண்ணுவார். திராட்சை தோட்டக்காரர் சுத்தம் பண்ணுவார். என்ன பூச்சி பிடிச்சிருச்சுன்னா என்ன அப்படி வைக்கணுமா? வெட்டிடுவார். வெட்டுறது ஒண்டி இல்லை, வெட்டிட்டு என்ன செய்வாங்க? அதில் ஒரு உண்மை இருக்குது தெரியுமா? ஏன் வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நல்லா வாசிச்சிங்கன்னா அந்த வசனத்தை, ஓகே, சொல்றாரு 2வது வசனம், அவர் வந்து எல்லா கொடிகளும் கனி கொடுக்காத கொடிகளை என்ன சொல்றாரு? வெட்டுவார். வந்து கொஞ்சம் வெட்டிட்டு இன்னும் கூட கொடுக்கறதுக்கு. அடுத்ததுல நம்ம வாசிச்சா, கடைசியில் நம்ம வாசிச்சா, செல்ல கொடிகள் வந்து கனியே கொடுக்காத கொடி, பூச்சி பிடிச்ச கொடி, வெட்டி நெருப்பில் போடுவார். ஏன் நெருப்பில் போடுவார்? why does he have to cut and throw it into fire? ஏன் வெட்டினா பத்தாதா? ஏன் தெரியுமா? வெட்டிட்டா கீழே விழுந்தா பூச்சி எங்கே ஏறும்? திரும்பி மரத்தில் தான் ஏறும். மித்த கொடிகளும் சீக்காயிரும். ஸோ அதனால தான் வெட்டிட்டு அதை எடுத்து நெருப்பில் போடுவாங்க. ஏன்னா அந்த பூச்சி சாவணும்னு. மித்த கொடிகளுக்கு அது பூச்சி ஏறக்கூடாதுன்னு. அதில் ரொம்ப உண்மைங்க இருக்குதுன்னா நல்லா கேளுங்க. நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்தில் நல்லா கேளுங்க. ஆண்டவர் வார்த்தை சொல்ல, நானே மேன்மையாக திராட்சை செடி, நான் தான் அந்த கொடி, நான் தான் அந்த தண்டு. நீ இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை நீ வாழணும்னா என் கூட சார்ந்து இருக்கணும். கொடியாய் நீ கனி கொடுக்கணும். நீ கனி கொடுத்தனா நான் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டுவேன். என்ன இடத்துல வந்து அந்த கொடியில் வந்து கொஞ்சம் இது மிஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வெட்டி இன்னும் கூட கனி கொடுக்குற, டு பி மோர் ஃப்ரூட்ஃபுல். ஆனால் வார்னிங் வருது, நல்லா கேளுங்க. நீ வந்து கனியை கொடுக்காத கொடியா இருந்தாய்,
நான் வந்து பார்ப்பேன், ஒரு நாள் கனி கொடுக்கல, பரவாயில்ல, சான்ஸ் கொடுக்கலாம், மேபி நாளைக்கு கனி கொடுக்கும். நாளைக்கு வருவார், கனி இன்னும் கொடுக்கல. அடுத்த நாள் வருவார், கனி இன்னும் கொடுக்கல. இன்னொரு நாள் வருவார், கனி கொடுக்கல. அது முடிஞ்சோன்னு பார்ப்பாரு, பூச்சி பிடிச்சிருச்சு. என்ன செய்வார்? வெட்டி நெருப்பில் போட்டுருவார். இது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஏன் இந்த நல்ல நேசிக்கிற தேவன் இந்த மாதிரி காரியம் செய்ய முடியுமா? இயேசு தான் நேசிக்கிறவரே, ஏன் வெட்டி நெருப்பில் போடுறாரு? கேள்வி கேட்குமா இல்லையா? ஏன் தெரியுமா? இந்த நேசிக்கிற தேவன் நம்மளுக்கு சான்ஸ் கொடுப்பார் ஐயா. வாட்டி பார்த்துட்டு வெட்ட மாட்டாரு, சான்ஸ் கொடுப்பாரு. ஊழியத்தில் கிரியை வேணும், உன் கிறிஸ்தவ ஜீவத்திலே கிரியை வேணும், கனி வேணும். என்ன அந்த கனி? ஆவிக்குரிய கனிகள் என்ன சொல்லுங்க? அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை. நம்ம வந்து கிறிஸ்துவன் சொல்லிட்டு சபையில் வந்து கிறிஸ்துவன் எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவன் சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லைன்னா நீ பூச்சி பிடிச்ச கொடி. நல்லா கேளுங்க, கனி கொடுக்காத கொடி. பொறுமை இல்லைன்னா காடி ஓட்டிட்டு போகும்போது கிறிஸ்துவன் பெரிய கிராஸ் போட்டுருவீங்க காடியில். பின்னால் பெரிய ஸ்டிக்கர் இருக்கும், ஜீசஸ் இஸ் த லார்ட். காடி ஓட்டும் போது டிராஃபிக் லைட் ரைட்டை வந்தோன்னா ஓடுறது, மித்தவங்கள வெட்டுறது, மித்தவங்க கொஞ்சம் வெட்டிட்டானா வேசுறது. நீடிய பொறுமை இல்லாதவன். இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்லல, ஆண்டவர் சொல்கிறாரு, பூச்சி பிடிச்ச கொடி. ஆண்டவர் சான்ஸ் கொடுப்பாரு, மாற்றும் ஐயா உன் வாழ்க்கையை, உன் வாழ்க்கையை நல்லா நடத்தும் ஐயா. ஆண்டவர் வார்த்தை மூலியமாக நீ கீழ்ப்படிந்து நட. நம்ம கேட்காம நடக்காம இருந்தால் ஒரு காலம் வரும், ஆண்டவர் சொல்றாரு, நான் வெட்டிப்பட்டு உனக்கு நெருப்பில். எப்படி என்ன நடக்கும்? கஷ்டங்கள் வரும். சில வாட்டி அந்த நாட்களில் வந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம், கேள்வி கிடைக்காது, பதில் கிடைக்காது ஆண்டவர்கிட்ட இருந்து. நம்ம சொல்லுவோம், இந்த இயேசு, இந்த தேவன் வந்து என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு, இப்படி ஒரு கல் மனுஷா இருக்கிறார். பிரச்சனை யாரு? தேவன் இல்லை. நம்ம கீழ்ப்படாமல் நடக்கிறதுனால தான் தேவன் நம்ம ஜெபத்தை கேட்க முடியாது. தேவன் பாடணும் ஒரு பாட்டு, தூயர் தூயர் தூயர், ஹோலி ஹோலி ஹோலி. நம் தேவன் வந்து ஒரு தூய தேவன். நம்ம வாய் மூலியமா சொல்லலாம் தூயர் தூயர் தூயர். வாழ்க்கையிலே அட்டோனிய காரியங்கள்லாம் செய்யறோம். நல்லா கேளுங்க, இந்த தூயர் தூயர் வந்து நம்ம வார்த்தை மூலியமாக இல்லை, நம்ம வாழ்க்கையிலே காண செய்யணும். சபைக்கு வந்தால் நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே காண செய்யணும். ஸோ இந்த 3 காரியங்களும் சீக்கிரமாக இந்த நானே மேன்மையாக திராட்சை செடின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? வாட் இஸ் ஜீசஸ் மீனிங் பை த வேர்ட் ஐ எம் த ட்ரூ வைன்? 3 காரியம் சீக்கிரமாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஓகே, 3 காரியம். பைபிள் இருந்துச்சுன்னா, உங்கள் பேப்பர் இருந்துச்சுன்னா எழுதிக்குங்க, மேலே வரோம் நோட்ஸில். ஓகே, வீட்டில் போய் நல்லா கொஞ்சம் போதிக்குங்க. ஓகே, 3 உண்மைகள். ஓகே, 1வது ஆண்டவர் சொல்கிறார், நானே மேன்மையாக திராட்சை செடி சொல்லும் போது ஐ எம் த ட்ரூ வைன். காரியம், நம்ம வந்து சார்ந்து இருப்பது இயேசு மேலே தான். டிபெண்டன்ஸ், சார்ந்து இருக்கிறது. அந்த கொடி வந்து அந்த அந்த திராட்சை தண்டில் தான் எல்லாம் தண்ணிக்கும் எல்லாம் சத்துக்கும் சார்ந்து இருக்கிறது. அந்த கொடி வந்து அந்த மேன்மை அந்த தண்டுக்கு தான். டிபெண்டன்ஸ் ஆன் ஜீசஸ் ஃபார் லைஃப், நரிஷ்மெண்ட் அண்ட் growth. தமிழில் வாசிக்கிறீங்களா? ஜீவனுக்கும் போஷணத்துக்கும் வளர்ச்சிக்கும் இயேசுவின் மீது சார்ந்திருப்பது. ஆண்டவர் சொல்றாரு, நானே மேன்மையா திராட்சை செடினா, உன் வாழ்க்கையில நானே மேன்மையான திராட்சை செடினா, நீ என்ன உன் வாழ்க்கையில நடக்குதோ என் மேலே தான் நீ சார்ந்து இருக்கணும். என்னோட விட்டு நீ சார்ந்து இல்லைன்னா நடக்காது. நீங்கள் இப்போ நல்லா கேளுங்க. அந்த வார்த்தை இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, இந்த 1லேருந்து 8வது வசனத்தில் 2 வாட்டி இயேசு சொல்கிறாரு, நானே திராட்சை செடி. 2 வாட்டி சொல்கிறாரு. ஓகே,
வசனம் 1ல் சொல்றாரு, நானே மேன்மையான திராட்சை செடி. 5வது வசனத்துல என்ன சொல்றாரு? நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஓகே ஓகே பிரதர். அந்த 1வது வசனத்திலும் 5வது வசனம் என்ன வித்தியாசம் சொல்லும் போது ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? இல்ல, மெய்யான. 1வது வசனத்தில் சொல்றாரு நானே மெய்யான திராட்சை செடி. 5வது வசனத்தில் என்ன சொல்றாரு? நானே திராட்சை செடி. ஏன் இந்த 1வது வசனத்தில் தோங்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு நானே மெய்யான திராட்சை செடி? ஆங்கிலத்தில் வாசிச்சிங்கன்னா ஐ எம் த ட்ரூ வைன், நானே உண்மையான திராட்சை செடி. ஏன் அந்த வார்த்தையை போட்டிருக்காரு? ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில சில வாட்டி நம்ம சில பொய்யான திராட்சை செடி மேலே நம்ம சார்ந்து இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை பொய்யான காரியத்தில். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில சில வாட்டி நம்ம எதில் சார்ந்து இருக்கணும். ஓ, என்னோட வேலையில் நான் ஒரு பெரிய பொசிஷன் இருக்கு, அதனால தான் நான் இதெல்லாம் செய்ய முடியும், இது செய்ய முடியும், என் குடும்பத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஸோ சில வாட்டி நம்ம வாழ்க்கையில் நம்ம பொசிஷன் நம்மளுக்கு ஒரு திராட்சை செடி மாதிரி, அந்த கொடி மாதிரி, அந்த தண்டு மாதிரி இருக்குது. அது மேலே தான் நம்ம சார்ந்து இருக்கணும். சிலவங்க நம்ம வேலையிலே, சிலவங்க பணத்தினால ஓ எனக்கு தான் பணம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, அதிலே சார்ந்து இருக்கிறோம். சில வாட்டி நம்ம உறவுகள், எனக்கு தான் நல்ல குடும்பம் இருக்கு, நல்ல மனைவி இருக்கு, நல்ல புருஷன் இருக்காரு, பிள்ளைங்கள் இருக்காங்க, என் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை இருக்குல்லே, அந்த குடும்பம் நம்மளுக்கு சார்ந்து இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையே அது மேலதான். தப்பு இல்லை, தப்பு இல்லை. நான் ஆண்டவர் சொல்றாரு, யாரு உன் வாழ்க்கையில மேன்மை உண்மையான திராட்சை செடி? உன் வாழ்க்கையில யாரு மேல நீ மேன்மையாக உண்மையாக உன் வாழ்க்கையை சார்ந்து வச்சிருக்கிற? ஆண்டவர் சொல்றாரு என் மேலதான் இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் சொல்லுது ஆண்டவரெல்லாம் வேண்டாம், மித்ததில் நீ கிடைச்சா போதும். முக்கியத்துவமா நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா ஒரு முக்கியமான காரியம் ரொம்ப வாட்டி வேதத்தில் வருது. இந்த பணத்துக்கு ஆசை. பணம் தப்பு இல்லை, பணத்துக்கு ஆசை சில வாட்டி நம்ம வாழ்க்கையிலே ஒரு கடவுளாய் இல்லைன்னா ஒரு பெரிய தண்டாய் அதன் மேலே தான் சார்ந்து இருக்கிறோம். பணம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஆமாம், ட்ரூ. அப்பனா பணமே நம்ம தேவனாய் ஆகக்கூடாது. சில வாட்டி நம்ம கூட்டாளிங்களே நம்ம வாழ்க்கையை ஓட்டுவாங்க. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, நீ யார் மேலே சார்ந்து இருக்க? ஐயா, உன் வாழ்க்கை யார் மேலே சார்ந்து இருக்க? இந்த கொடிகள் எப்படி இந்த திராட்சை செடி மேலே அந்த வல்லமையான அந்த நல்ல சத்துக்கள் எப்படி இருக்கிறாங்க, அது மேலே சார்ந்து இருக்கிற மாதிரி நம்ம ஆண்டவருக்கு மேலே சார்ந்து இருக்கணும். வல்லமைக்கு, ஜீவனுக்கு, நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம வாழ்க்கை பயணம் கிறிஸ்துவ ஜீவத்துக்கு வல்லமை ஆண்டவர் மேலே சார்ந்து இருக்கணும். ஸோ முதல் காரியம் சார்ந்து இருப்பது, ஜீவனுக்கும் போஷணத்துக்கும் வளர்ச்சி இயேசுவின் மீது சார்ந்து இருப்பது. எழுதி வச்சுட்டீங்களா? 2வது காரியம், நானே மேன்மையான திராட்சை செடி. யாம். 2வது நிலைத்திருப்பின், இணைத்திருப்பது. என்ன போட்டிருக்கு மேலே? இணைந்திருப்பது, கனெக்ஷன். நம்மளுக்கு இங்கிலீஷில் கனெக்ஷன்னா என்ன தெரியும்? இப்போ நம்ம கனெக்ஷன் சொன்னா என்ன பார்ப்போம்? எனக்கு வைஃபை கனெக்ஷன் இருக்கா? ஆமாவா இல்லையா? எங்கே போனாலும் வைஃபை இருக்கா? வைஃபை இல்லைன்னா, கனெக்ஷன் இல்லைன்னா வாழ்க்கையே போச்சு. இப்போ உள்ள இந்த மாதிரி தான். ஆமாதாமே, நான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா இது மேலே நம்ம ரொம்ப சார்ந்து இருந்து இந்த வைஃபை மேலே தப்பு இல்லை, நான் சொல்கிறேன், நான் தப்பு இல்லை. வைஃபை முக்கியம், இன்டர்நெட் முக்கியம், சோஷியல் மீடியா முக்கியம் தான். அப்பனா அது மேலேயே வாழ்க்கையை சார்ந்து இருந்து காலையில் எழுந்திரிக்கும் போது நம்ம மூஞ்சி கழுவுறதுக்கு முந்தி, பல்லு விளக்குறதுக்கு முந்தி ஹேண்ட்ஃபோன் எடுத்துட்டு என்ன மெசேஜ் வந்திருக்கு,
சில வாட்டி நம்ம தெரியாமலே இது மேலே சார்ந்து இருக்கிறோம். கனெக்ஷன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, எப்படி இந்த கொடிகள் வந்து இந்த திராட்சை செடி மேலே அந்த இணைத்து இருக்கும் போது தான் அது கனி கொடுக்க முடியும். ஏன் அது முக்கியம்னா, சரி, இந்த மைக் வந்து எப்படி வேலை செய்யுது? வயர் இல்லையே, வயர்லெஸ். ஸோ அப்படின்னா கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் எங்கே இருக்கு? பின்னால் ஆம்ப்க்கு போகுது. அந்த ஆம்ப் எப்படி வேலை செய்ய முடியுது? எங்கே கனெக்ஷன்? எங்கேருந்து பவர் வருது? அந்த மின்சாரம், அந்த பிளக் தானே. இப்போ வந்து போய் அந்த பிளக்கை பிடுங்கன்னா நீங்கள் கேட்க முடியுமா? அவுட். சில வாட்டி நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து ஆண்டவர்கிட்ட கனெக்ஷன் இல்லாமே நம்ம நடந்துட்டு இருக்கோம். முடியும் தெரியுமா? போலி கிறிஸ்தவர்கள், நல்லா கேளுங்க, போலி தான் அந்த வார்த்தை வரும். ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸ், போலி கிறிஸ்தவர்கள். நம்மளுக்கு எப்போ என்ன சொல்லணும் தெரியும், ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். எப்போ கை தூக்கணும், எப்போ கை போடணும், எப்போ கை தட்டணும், எப்போ பிரைஸ் தி லார்ட் சொல்லணும், எப்போ பிரைஸ் தி லார்ட் சொல்ல முடியாது. போலி கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் இருக்கு. அப்படின்னா பின்னால ஆண்டவர்கிட்ட கனெக்ஷன் இல்லை, வல்லமை இல்லை. ஆபத்தான காரியம். நல்லா கேளுங்க. ரிமெம்பர், டோன்ட் பி ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸ். போலி கிறிஸ்தவர்களாக இருக்காதுங்க. ஏன் தெரியுமா? நம்ம நினைக்கலாம் மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு. ஆவிக்குரிய ஜீவன் உள்ள ஆவிக்குரிய யாராவது இருந்தா அவங்க தெரியும். ஆவிக்குரிய மனிதன் ஆவிக்குரிய காரியத்தை நல்லா உணர்ந்து தெரியும். ஏன்னா ஆண்டவர் மூலியமாக. ஸோ ரொம்ப கிளியராக நல்லா கேளுங்க. நம்ம என்ன ஆண்டவர் செய்யணும்னா கூட நெசமாக ஆண்டவர்கிட்ட ஒரு கனெக்ஷன் இருந்து, ஜெபத்தில் கனெக்ஷன், ஆண்டவர் வாசனத்தை நல்லா போஷித்து நல்லா தெரிஞ்சு வச்சு அன்னாடம் ஆண்டவர் வார்த்தை வசனத்தை வாசிக்கிறதுக்கு அதுதான் கனெக்ஷன். வார்த்தையை வாசிக்கிறது இல்லை, அந்த வசனத்தை நம்ம செய்யணும். அதான் போட்டிருக்கு, ஜெபம், வேத ஆய்வு மற்றும் கீழ்ப்படிதல் மூலம் இயேசுவோட இணைந்து இருப்பது. இந்த காலை வேளையிலே ஒரு கேள்வி கேளுங்க உங்களுக்கே. நான் ஆண்டவர் கூட இணைந்து இருக்கிறேன்னா இல்லைன்னா இணைந்து இருக்காமலே ஒரு போலி கிறிஸ்தனா நான் வாழ்கிறேன்னா? கனெக்ஷன் வந்து டிபெண்டன்ஸ், சார்ந்து இருக்கிறது. இரண்டாவது வந்து இணைத்து இருப்பது. கடைசியாக மூணாவது காரியம் கனி விளைவு, கனி கொடுக்கிறது, கூட கனி கொடுக்க, ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஆங்கிலத்தை தமிழில் வாசிங்க. பிதாவின் கனி விளைவு. பிதாவின் மகிமைக்காக நிலைத்திருக்கும் கனிகளை சுமந்து நாம் அவருடைய சீசர்கள் என்பதை உலகிற்கு காண்பிப்போம். எப்படி நம்ம உலகத்துக்கு சொல்லலாம் நான் இயேசுவுடைய பிள்ளை, நான் இயேசுவை பின்பற்றுகிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லார்கிட்டும் ஒரு பெரிய கிராஸ் போட்டுட்டு, எனக்கு ஒரு கிராஸ் கூட இல்லை, ஒரு பெரிய கிராஸ் போட்டுட்டு பைபிளை தூக்கிட்டு ஒரு பெரிய கிறிஸ்துவ நெப்போலியன், நெசரத், ஜாயன், சாமியூல்னு போட்டுட்டு என் பேர் கிறிஸ்துவ பேர் மாதிரி இருந்தால் போதுமா? பத்தாது. நம்ம பிதாவின் மகிமைக்காக கனிகள், அதான் நான் சொன்னேன், ஆவிக்குரிய கனிகள். வேலை இடத்துல அன்பு இருக்கா? அவங்க கூட வேலை செய்கிறவங்க கூட சமாதானம் இருக்கா? நல்லா மீடிய பன்மையா, மீடிய பெருமை, பெருமை இல்லை, பொறுமை, ராங் வேர்ட். பொறுமை இருக்கா? காமிக்கிறீங்களா? உங்க மனைவி கிட்ட பேசும்போது பொறுமையாக சமாதானமாக பேசுறீங்களா? இதுதான் அடையாளம், கனி கொடுக்கிற ஜீவன் அடையாளம். வல்லமை இருக்கா நீங்க பேசும்போது? இதெல்லாம் கனி கொடுக்கிற கொடியின் அடையாளம். ஸோ ஆண்டவரோட நோக்கம் என்ன? என் வாழ்க்கை வந்து ஆண்டவர்கிட்ட இணைந்து கனெக்ஷன் இருக்கும்போது என் வாழ்க்கை ஒரு கனி கொடுக்கிற கொடியாய் வாழணும். ஸோ 3 காரியம் என்ன சொன்னேன்? முதல் காரியம் என்ன? சார்ந்து இருப்பது. ரெண்டாவது காரியம் என்ன சொன்னேன்? இணைந்து இருப்பது. மூன்றாவது காரியம் கனி கொடுக்கணும். இந்த 3 காரியம்தான் ஆண்டவர் இயேசு ஏன் இந்த திராட்சை கொடியை பற்றி ஆண்டவர் சீசர்கிட்ட சொன்னார். கடைசியாக நான் முடிக்கிறேன்.
ஒரு நெசமாக நடந்த ஒரு கதையை சொல்லி நான் முடிக்க போகிறேன். எத்தனை பேர் இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருக்கீங்க, இல்லைன்னா பாடியிருக்கீங்க? நான் பாடுறேன், உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு பாருங்க. இயேசுவை பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான் பாடுங்கள், தெரியும்னா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான் உலகம் என் பின்னை, சிலுவை என் முன்னை, உலகம் என் பின்னை, சிலுவை என் முன்னை, உலகம் என் பின்னை, சிலுவை என் முன்னை, பின்னோக்கி நான். இங்கிலீஷில் இந்த பாடல் வந்து, I have decided to follow Jesus. No turning back, no turning back. ஒரு அருமையான பாடல். நம்ம சண்டே ஸ்கூலில் பாடுவோம் சில வாட்டி. இந்த பாடல் வந்து, அதுக்கு இந்த பாடலுக்கு பின்னால் ஒரு வல்லமையான ஒரு கதை இருக்குது, ஒரு சாட்சி இருக்குது. Let me tell you about the story behind this song. இந்த பாட்டு வந்து எந்த தேசத்துலேருந்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? Which country did this song come from? நம்ம ஊரில் தான், இந்தியாவிலேருந்து தான். This song came from India. இந்த கதைக்கு பின்னால் என்னன்னா, 150 வருஷத்துக்கு முந்தி, 150 years ago, வேல்ஸ் தேசம், வேல்ஸ் எங்கே தெரியுமா? யூகேயில் இருக்குது, யுனைடெட் கிங்டமில். வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் நடந்தது. 150 years ago there was a big revival in the country of Wales, வேல்ஸ் தேசத்தில். இந்த எழுப்புதலினால நிறையா இந்த வேல்ஸ் மக்கள் வந்து, கிறிஸ்தவர்கள் வந்து ஊழியக்காரர்களால் மிஷனரியாய் வேறு வேறு தேசத்துக்கு போனார்கள் சுவிசேஷத்தை சொல்ல. Because of this revival, many missionaries were sent. வேறு வேறு தேசத்துக்கு போனாருங்க. அந்த ஒரு மிஷனரி வந்து, இந்த ஒரு மிஷனரி, சில மிஷனரி எங்கே போனாங்க? இந்தியாவுக்கு போனாங்க. சிலவர்கள் வந்து இந்த கஷ்டமான இடத்துல, டவுனுக்கெல்லாம் போல, இந்த இந்த மலையில் இருக்கிற மக்கள், ஜாதி மக்களுக்கு அவங்க மத்தியில் சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு யாராலும் பேர் போனாங்க. ஸோ அதில் வந்து இது ஒரு மிஷனரி இருந்தார். இந்த 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 மிஷனரி வந்து அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷன்லேருந்து அனுப்புனாங்க. இது நெசமாக நடந்த ஒரு சம்பவம். ஸோ இவர் வந்து இந்த இந்தியாவில் வடகிழக்கு தேசம், இப்போ வந்து ஆசாம் தேசம், ஆசாம்னு கேட்டிருக்கீங்களா? இந்தியாவில் ஒரு தேசம் இருக்குது, ஆசாம். ஆசாம் தேசத்தில் அங்கே வந்து எல்லாம் மலைகள். 150 வருஷத்துக்கு முந்தி அங்கே வந்து எல்லாம் வந்து இந்த ஜன மக்கள் வந்து காட்டு ஜன மக்கள் இந்த இதில் இருந்தாங்க. ஸோ இந்த ஊழியக்காரர் வந்து, இந்த மிஷனரி போனார் அங்கே. கஷ்டமான காரியம். வேல்ஸ்லேருந்து த்ரூஸா இந்த காட்டு மலை மேலே ஏறி, இந்த ஜன மக்களுக்கு வந்து சாதாரண ஜன மக்கள் இல்லை, கொஞ்சம் வயலன் தமிழ் எப்படி வரும்? கொடூரமான ஒரு ஜன மக்கள். ஓகே, இவர்கள் வந்து தலைவற்ற மக்கள், காட்டில் இதில் இருந்தவங்க. ஓகே, இந்த ஜன மக்கள் மத்தியில் நான் சுவிசேஷத்தை எப்படியாவது சொல்லணும்னு இவர் போனார். போனோன்னே அப்போ தான் தெரிஞ்சிச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அந்த இருக்கிற ஜன மக்கள் தலைவர்கள்லாம் முடியாதுன்னு. ஆனால் கூட எப்படியாவது இவர் வந்து, இந்த மிஷனரி வந்து ஒரு குடும்பத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டாரு. ஒரு குடும்பம் தான், கணவன் மனைவி 2 பிள்ளைங்க, 2 மகனுங்க, டீனேஜ் குறைய வயசு மகனுங்க. இந்த குடும்பத்துக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லிட்டார்கள். இந்த குடும்பமே இயேசுவை பின்பற்றி போறதுக்கு தீர்மானம் எடுத்து இயேசுவை ஏத்துக்கிட்டாரு. இந்த குடும்பம், ஒரு குடும்பம் தான் இந்த ஜன மக்கள் மத்தியில், இந்த கம்பவுண்டில்.
என்ன ஆயிடுச்சு? அது முடிஞ்சோடனே இந்த குடும்பம் வந்து அவர் வந்து சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு, அந்த மிஷினரி. இந்த குடும்பம் ஆண்டவர் நான் ஏற்றிட்டேன், அவர் சந்தோஷத்திலே, அவர் சமாதானத்திலே, அந்த அம்பிலே மித்தவங்க அந்த ஜன மக்கள் கிட்டலாம் சொல்லிட்டாங்க, நான் இயேசுவை ஏற்றிக்கிட்டேன், இயேசு வந்து நல்லவர், அவர் எல்லாம் சுவிசேஷத்தை அவங்க சொல்கிறாங்க. அந்த ஜன மக்கள் தலைவருக்கு தெரிஞ்சோடனே அவருக்கு ரொம்ப ஆத்திரமான சூழ்நிலையிலே அந்த குடும்பத்தை கூப்பிட்டு, பஞ்சாயம் மாதிரி கூப்பிட்டு, அவங்க முன்னுக்கு அந்த புருஷன், அந்த மனைவி, அந்த 2 பிள்ளைங்களும் முன்னுக்கு வச்சுட்டு, இந்த இந்த தலைவர் வந்து அவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்டார்? நீ இந்த மாதிரி மித்த மதத்தை நீ மாற்றக்கூடாது, முடியாது, இயேசு பின்னால் போக முடியாது. இப்பயே இந்த நேரத்தில் இயேசு வேண்டாம், நீ ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீ சொல்லு, உன் வாழ்க்கைக்கு, உன் குடும்ப வாழ்க்கைக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். இல்லைன்னா நீ சொல்லலைன்னா உன் குடும்பத்தை நம்ம கொல்லுவோம் முன்னுக்கு வச்சு. அந்த அப்பா என்ன தருவன் சொன்னானா, அவன் சொன்ன வார்த்தை இதுதான், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். அந்த வார்த்தை சொன்ன வார்த்தை இந்த சகோதரர். அந்த வார்த்தையை கேட்டுட்டு இந்த தலைவர் வந்து ஆத்திரத்தில் என்ன தெரியுமா சொன்னார்? ஈட்டியை வச்சு, அந்த ஏரோ தமிழில் எப்படி வரும்? பண்பு, அம்பு 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 வச்சு அவங்க ஆள்கள் அந்த 2 மகனுங்களே அங்கே சுட்டு கொல்லிட்டாங்க. நெசமாக நடந்த, இது ஒரு சும்மா கதை இல்லை. அங்கே இந்த அப்பா வந்து அவங்க 2 மகளுங்களும் கீழே கிடக்குறாங்க, சாவில் செத்துட்டாங்க. பார்த்துட்டு இப்போ வந்து திரும்பி வந்து அந்த தலைவர் கேட்குறாரு, உன் மகனுங்களை பார்த்தியா, செஞ்சிட்டேன், அடுத்தது உன் பொண்டாட்டியும் அதே மாதிரி கொல்லுவேன், இப்போ சொல்லு, உன் இயேசுவே நீ வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம மதுக்கு திரும்பி வான்னு சொன்னாங்க. அவன் சொன்னான், யாரும் என்னோடு சேரவில்லை என்றாலும் நான் தொடர்ந்து செல்லுவேன். though no one joins me, நான் இன்னும் I still will follow Jesus. அங்கே இன்னொக்கா அவன் மனைவியும் கொல்லிவிட்டாங்க. இன்னொக்கா அந்த தலைவர் கேட்டார் ஆத்திரத்தில், பாரு, இப்போ உன் மகன் ஒண்டி சாவல, உன் மனைவியும் நம்ம கொல்லிட்டோம், இப்போ உன் வாழ்க்கை, உன் ஜீவனுக்கு இப்போ சொல்லு, நான் இயேசு வேண்டாம், நான் இயேசு வேண்டாம், திரும்பி என் மதத்துக்கு வரேன்னு சொல்லு. இப்போ நீ சொல்லலைன்னா உன்னையும் நம்ம கொல்லுவோம்னு. அவன் என்ன தெரியுமா அந்த வார்த்தை அவன் சொன்னது? சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பெண் நோக்கி நான். The cross before me, the world behind me, no turning back. அவனும் அங்கே கொண்டுனாங்க. குடும்ப பூரா நம்ம நினைக்கலாம், ஏன் முட்டாள் அவன் குடும்பத்தில் எல்லாம் விட்டுட்டு. அப்படின்னா அந்த ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முடிஞ்சு அந்த தலைவன் என்ன திரும்ப பார்த்தாரு? இந்த மாதிரி அவன் சொந்த ஜீவனே இந்த ஆண்டவருக்கு கொடுத்தானா ஏதோ ஒரு வல்லமை இருக்கு இந்த ஆண்டவர்கிட்ட. He gave his life. ஏதோ ஒரு வல்லமை இருக்கு. அப்பயே அந்த தலைவர் வந்து எனக்கும் இயேசு வேணும்னு ஏற்றுக்கிட்டார். அவன் ஏற்றுக்கிட்டு அந்த ஃபுல் வில்லேஜ், அந்த ஜனக்கூட்டத்தே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு கம்போங்கே அந்த நாள் இயேசுக்கிட்ட திரும்பிட்டாங்க. அந்த செத்த மனிதன், அவன் பேர் வந்து நொக்சென், பேர் எழுதியிருக்கு நொக்சென். நொக்செனும் அவன் குடும்பமும் நீங்கள் போய் ஆராய்ச்சி செய்யலாம். அந்த 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 ஜன மக்கள் வந்து காரோ ஜன மக்கள் ஆசாமில். இப்போ வந்து அந்த காரோவில் வந்து இந்த பாட்டு அவன் சொன்ன வார்த்தை, இயேசுவை பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான் டிசைடட். அது ஒரு நல்ல ஒரு பாட்டு, அன்னாடம் பாடுவாங்க அந்த காரோ மக்கள் மத்தியில். இந்த காலை நம்ம கேட்கும் போது நல்லா இருக்கு, பிரைஸ் தி லார்ட். நம்மளை அந்த மத்தியில் அந்த சூழ்நிலை இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? பிரதர் சொல்றது, நம்ம இப்போ அந்த கதையை பார்த்துட்டு சொல்லலாம், பிரைஸ் தி லார்ட் அவன் செஞ்சுட்டான். அப்போ நம்மளும் நம்ம குடும்பமும் முன்னுக்கு இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காலம் வரும், இந்த மாதிரி காலம் வரும் சபைக்கு, நீ உன் இயேசுவை விட்டு நீ திரும்பி வா, நம்மளும் நின்று
நான் இயேசுவை பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான் சொல்ல முடியுமா? எப்போ தெரியுமா சொல்ல முடியும்? நம்ம வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட இணைந்து சார்ந்து கனி கொடுக்கிற ஜீவனாய் இருக்கும்போது தான் அந்த மாதிரி நம்ம இருந்து நம்ம சொல்ல முடியும். இந்த காலை வேளையில ஆண்டவரும் கேட்கிறாரு, இயேசுவை பின்னே நீ போக துணிந்து இருக்கிறியா? Are you ready to follow Jesus? சரி, நம்ம மத்தியில் இந்த காலை வேளையிலே சிலருக்கு இயேசுவை ஏற்றுப்பீங்க. you would have followed Jesus. இயேசு பின்னாலே நீங்கள் போக நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துட்டு நீங்கள் கிறிஸ்துவராக உட்காந்துருக்கலாம். சிலர்கள் இதான் வாட்டி இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்களே, இந்த இயேசு என்னை வாழ்க்கைக்கும் ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கையாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். உன் பலத்திலே இயேசு தான் பலன். ஆண்டவர் இந்த அழைப்பு கொடுக்குறார். இந்த காலை வேளையிலே உனக்கு இயேசு வேணும்னா, இயேசு பின்னால் பின்னோக்கி போகணும்னா, இன்னைக்கே இந்த நாளிலே ஆமாம் இயேசு நீ என் வாழ்க்கையில் வேணும்னு சொல்ல முடியும். நம்ம அழைப்பு கொடுக்க போகிறோம். இது முடிஞ்சால் நம்ம கொஞ்சம் ஜெபத் நேரத்தில் காண செய்ய போகிறோம். பைபிளெலாம் மூடி எழுந்துட்டு நிற்கலாமா?